அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிரண் பயிற்சி மையம். இப்போ நம்ம வந்து ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நியூ டெஸ்ட் பேட்ச், இப்போ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ரொம்ப லோ காஸ்ட்டில் உங்களுக்கு ஆர்ஆர்பிக்கு நாங்கள் நியூவாக டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். ஒன்லி ஆன்லைன் மட்டும்தான் இந்த டெஸ்ட் பேட்ச். இப்போ அதுக்கான அட்மிஷன் வந்து நடக்குது. அட்மிஷன் போடுறவங்க இன்னிலிருந்து சீக்கிரம் போட்டுருங்க. ஏன்னா நாங்கள் குறிப்பிட்ட 100 பேருக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். 100 பேர் வந்தவொடனே அட்மிஷனை க்ளோஸ் பண்ணுறோம். அப்ப அட்மிஷன் வந்து அதனால தான் 10 days டைம் கொடுத்துருக்குறோம். எப்படியும் உங்களுக்கு வந்து மே எண்டில் இல்லை ஏப்ரல் எண்டில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. மேக்சிமம் மேல வந்து உங்களுக்கு கம்பல்சரி எக்ஸாம் நடக்கும். அதனால தான் நாங்கள் 3 மாசம் டார்கெட் பண்ணியிருக்கிறோம். இப்போ அதுக்கான அட்மிஷன் நடந்துன்னு இருக்கு. ஜாயின் பண்றவங்க சீக்கிரம் கூடிய விரைவில் ஜாயின் பண்ணுங்க. நான் ஃபீஸோடைய டீட்டெயில் லாஸ்ட்ல கொடுக்குறேன். இப்போ டெஸ்ட் என்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/3/2026 அடுத்த மாசம். ஏன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் க்ளோசிங் டைமே 2/3, புரியுதுங்களா? 2/3 உங்களுக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. இப்போ ஆன்லைன்ல எல்லாமே ஓப்பன்ல தான் இருக்கு. குரூப் டிக்கு யாருன்னா அப்ளை பண்ணல அப்படின்னா சீக்கிரம் இன்னைக்கே அப்ளை பண்றீங்க. 2ஆம் தேதியோட க்ளோசிங் டைம். அதுக்கப்புறம் நீங்க நினைச்சாலும் அப்ளை பண்ண முடியாது. அப்போ 1ஆம் தேதியில இருந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். வாரத்துல உங்களுக்கு 2 டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். வாரம் வந்து 2 டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். மொத்தம் வந்து 30 டெஸ்ட் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம். இதோடைய டியூரேஷன் பாத்தீங்கன்னா 3 மந்த் தான். 3 மாசம் தான் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4000+ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுவோம். அதாவது உங்களுக்கு என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ எங்களுடைய வழிகாட்டுதல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இதுல மெயினா நீங்க வச்சிருக்க வேண்டியது என்னன்னா, நம்ம எஸ்சிஆர்டி புக் இருந்தாலே போதும். ஆர்ஆர்பிக்குன்னு உங்களுக்கு வந்து ஏதோ டஃப்பா கேட்பாங்க இல்ல எங்க இருந்தோ கேட்பாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு. 6th இருந்து 10th புக் வரைக்கும். 6th இருந்து 10th புக்கு மேக்சிமம் அறிவியல் புக்கு வச்சுக்கங்க. எல்லாருமே அறிவியல் புக்கு வச்சுக்கணும். ஏன்னா அறிவியல் தான் உங்களுக்கு மெயினா இதுல ரோல் பண்றது. ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி இதெல்லாம் 2 கொஸ்டின்ஸ் அது மாதிரி வரும். ஆனா இருந்தாலும் உங்களுக்கு மெயினா 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சயின்ஸ்ல மட்டுமே உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம இப்ப மெயினா 25 கொஸ்டின்ஸுமே நம்ம சயின்ஸ் தான் மெயினா படிக்க போறோம். அதுக்கடுத்தது நான் உங்களுக்கு டே ஷீட் கொடுப்பேன். டே ஷீட் ஒரு டெஸ்ட்டுக்கு நான் டே ஷீட் கம்பல்சரி கொடுப்பேன். மொத்தம் 30 டெஸ்ட் நான் கண்டக்ட் பண்ண போறேன். அந்த 30 டெஸ்ட்டுக்கு 30 டே ஷீட் உங்களுக்கு கையில வந்துடும். அதாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கோ அது எல்லாமே நான் உங்களுக்கு டே ஷீட்ல ஒன்லைனரா உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஏன்னா கடைசியில ரிவைஸ் பண்ண அதுதான் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம எடுத்து திருப்ப முடியாது. அதனால உங்களுக்கு நான் வந்து டே ஷீட்ல ஒன்லைனரா உங்களுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு இப்போ 10th டெஸ்ட் கண்டக்ட் பண்றேன் அப்படின்னா ஒரு 5 லெசன்ஸ் உங்களுக்கு நான் கண்டக்ட் பண்றேன் அப்படின்னா அந்த 5 லெசன்ஸ்ல எது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸோ அதெல்லாம் நான் ஒன்லைனரா உங்களுக்கு நான் ஒரு பிடிஎஃபா கொடுத்துருவேன் டே ஷீட். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது சிபிடி டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் நடக்கும். நீங்க இது வரைக்கும் ஓஎம்ஆர்ல ஷேர் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் குரூப் டி அட்டன் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு எதிர்க்க சிஸ்டம் கொடுத்துருவாங்க. நீங்க எதற்கு சிஸ்டம் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ஒயிட் பேப்பர் கையில கொடுத்துருவாங்க. சிஸ்டத்துல டைம் ஆன் ஓடினே இருக்கும். உங்களுக்கு 90 மினிட்ஸ் டைம் ஆன் ஓடிக்கினே இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணும், அப்படியே அடுத்தடுத்து நெக்ஸ்ட் போயினே இருக்க வேண்டியதுதான். அதனால சிபிடி டெஸ்ட் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுனால நான் மேக்சிமம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு லிங்க் அனுப்புவேன். வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவேன். அந்த லிங்கை ஓப்பன் பண்ணீங்கன்னா நீங்க எப்படி வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல வச்சு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணீங்களோ அது மாதிரி உங்க மொபைல்ல நீங்க என்ன பண்ணலாம், டைம் ஆனோட ஆன்லைன்ல டெஸ்ட் அப்படியே கொஸ்டின்ஸ் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும். நீங்க அதுல ஏபிசி எது வேணுமோ கிளிக் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். நாமளும் என்ன பண்ண போறோம், உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல தான் கண்டக்ட் பண்ண போறோம். நான் சிலத்துக்கெல்லாம் உங்களுக்கு நான் பிடிஎஃப் டெஸ்டா கொடுப்பேன். ரீசனிங் ஒரு டைஸ் அது மாதிரி வர்றதெல்லாம் உங்களுக்கு நான் பிடிஎஃபா கொடுப்பேன். அதே மாதிரி இப்ப ரீசனிங் அண்ட் மேக்ஸ், இப்ப ரீசனிங்க்கும் மேக்ஸுக்கும் உங்களுக்கு நான் வீடியோ கிளாஸ் கொடுத்துருவேன். வீடியோ கிளாஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு நான் டெஸ்ட் வைக்கிறது எல்லாமே என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு நான் வீடியோவா உங்களுக்கு நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன். அதனால ரீசனிங், ஏன்னா மெயினா நீங்க ரீசனிங் மேக்ஸ் தான் நல்லா போடணும். நான் ஒரு டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணக்குள்ள அதோடைய பேசிக் மெத்தட் எல்லாமே உங்களுக்கு வீடியோவா நான் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவேன். டெஸ்ட் கண்டக்ட் பண்ணக்குள்ள அந்த ரீசனிங்கும் மேக்ஸும் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜிகே வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்க சயின்ஸ் தான் மெஜாரிட்டியா படிக்கணும். இப்போ நம்ம டெஸ்ட் எப்படி வரப்போறோம்னா 10th இருந்து வரப்போறோம். 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து அதுவும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி
அதுக்கப்புறம் தான் சில பார்ட் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், சுவாலஜிக்கு போகலாம். மற்றபடி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை மட்டும் நல்லா படிச்சாலே போதும். ஏன்னா அதுலதான் கிட்டத்தட்ட உங்களுக்கு 18 கொஸ்டின்ஸ் அதுலேயே கேட்டுருவாங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலே 18 கொஸ்டின்ஸுக்கு தான் அதுலேயே கேட்டுருவாங்க. அப்ப அதை மட்டுமே நம்ம நல்லா போக்கஸ்டா படிக்கிறோம். அதாவது குரூப் டி எக்ஸாம் உங்களுக்கு சேலரி எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 வரப்போகுது. இப்போ பே கமிஷன் போட்டாங்கன்னா 8th பே கமிஷன் உங்களுக்கு வந்து இப்போ ஆட் ஆயிடும். அப்ப ஆடாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 35,000 வந்து உங்களுக்கு சேலரி வந்துடும். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது உங்களுக்கு எப்ப டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாரத்துல 2 டெஸ்ட் சொல்லியிருந்தேன்ல, அதுல புதன்கிழமை ஒரு டெஸ்ட்டும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு டெஸ்ட்டும் உங்களுக்கு நான் கண்டக்ட் பண்ணுவேன். வாரத்துல 2 டெஸ்ட் சொல்லியிருந்தேன். அதுல புதன்கிழமை ஒரு டெஸ்ட்டும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு டெஸ்ட்டும் நான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவேன். எப்படி கண்டக்ட் பண்ணுவேன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று நான் ஓபன் பண்றோம். இப்போ ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும் ஒரு வாட்ஸ்அப் குரூப். அந்த குரூப்ல நான் என்னென்ன படிக்கணும், என்னென்னலாம் உங்களுக்கு தேவை அப்படின்றத நான் அந்த குரூப்ல போட்டுருவேன். அதே மாதிரி லிங்க்கும் நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். நீங்க டெஸ்ட் கரெக்டா ஈவினிங், அதாவது சாயந்தரம், அப்பதான் நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, திங்கள், செவ்வாய், புதன்கிழமை உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். புரியுதுங்களா? புதன்கிழமை டெஸ்ட் நடக்கும். அப்போ உங்களுக்கு 2 நாள், புதன்கிழமை 1, 3 நாள் உங்களுக்கு நான் டைம் தருவேன். அந்த 3 நாளுக்கான என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியரா கொடுத்துருவேன். அதுக்கான டே ஷீட்டையும் உங்கள்கிட்ட நான் கையில கொடுத்துருவேன். நீங்க புக்கை என்ன பண்ணணும், நான் சொல்ற டாபிக், நான் சொல்ற பாடத்தை நீங்க புக்கை வச்சு ரெஃபர் பண்ணணும். டே ஷீட் வந்து அது ரிவைஸுக்கு தான். டே ஷீட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், புரியுதுங்களா? அது ரிவைஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு, ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ண மட்டும்தான் நம்ம மைண்ட்ல நிற்கும். அதுக்காக ரிவைஸ் பண்றதுக்காக கொடுக்குறது. அதே மாதிரி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா, நான் டே ஷீட்லயே நான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸையும் இன்க்ளூட் பண்ணுவேன். புரியுதுங்களா? இப்ப நான் டே ஷீட் கொடுக்குறேன்ல, அதுலயே அன்னைக்கு என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் வருதோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் நான் அதில் ஆட் பண்ணுவேன். அப்ப கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு தனியா லாஸ்ட்ல தொகுத்து கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி நான் டெய்லியுமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அந்த டே ஷீட்ல ஒரு டெஸ்ட்டுக்கும் டே ஷீட்ல அப்படியே கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வந்துக்கினே இருக்கும். புரியுதுங்களா? மொத்தம் ஃபுல் டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 5 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவேன். அதாவது எக்ஸாம் எப்ப டேட்டுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, மேபி மே மாசம் வரலாம். அப்படி இல்லையா, உங்களுக்கு எப்போ அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்களோ அப்போ உங்களுக்கு ஒரு 5 ஃபுல் டெஸ்ட், 5 ஃபுல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம், கண்டக்ட் பண்ணுவோம். அதுல ரேங்க் லிஸ்ட் விடுவோம். அதெல்லாம் வச்சு நீங்க பாருங்க. புரியுதுங்களா? இதான் வந்து உங்களுடைய குரூப் டிக்கான கொஸ்டின் பேப்பர் மாடல், அதாவது பேட்டர்ன். ஜெனரல் சயின்ஸ் பாருங்க, 25 கொஸ்டின்ஸ் 25 மார்க். புரியுதுங்களா? 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கும் 1 மார்க், மொத்தம் 25 மார்க். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கு என்னென்னலாம் டாபிக் இருக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே முன்னாடி வீடியோல போட்டிருந்தேன். அதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாருங்க. அதே மாதிரி ரீசனிங் பாருங்க, 30 கொஸ்டின்ஸ் வருது. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இப்ப 25 கொஸ்டின்ஸ் 30 கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸ் ரீசனிங் கேட்கறாங்கல்ல, கிட்டத்தட்ட 55 கொஸ்டின்ஸ் இதுல அடங்கிருது. இந்த 55ல 54 அசால்ட்டா போடலாம். ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப பிசிக்கு எக்ஸாம் எழுதிருப்பீங்க. இப்ப பிசிக்கு எதுனா அதே பேட்டர்ல தான் உங்களுக்கு சைக்காலஜி மேக்ஸும் இருக்கும். ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்குமே அப்படிதான் தோணும். ஆனா கொஸ்டின்ஸ் நீங்க போய் கம்ப்யூட்டர்ல போய் பார்க்கல தெரியும், ரொம்ப சிம்பிளா இருக்கும். டக்குன்னு நம்ம போட்டு போயினே இருக்க வேண்டியதான். அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் 20 கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க பாருங்க. இப்ப இந்த 20 கொஸ்டின்ல இதுல எப்படி கரண்ட் அஃபேர்ஸே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8-9 கொஸ்டின் கேட்டுருவாங்க. கம்பல்சரி 8-9 வந்து கரண்ட் அஃபேர்ஸை கேட்டுருவாங்க. மீதி 2 கொஸ்டின்ஸ் வந்து ஹிஸ்டரி, 2 கொஸ்டின் பாலிட்டி, 2 கொஸ்டின் ஜியாகிரபி, 2 கொஸ்டின் எக்கனாமிக்ஸ், இப்படி கேட்பாங்க. இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் தர வேணாம். இப்ப அதுக்குன்னு இப்ப இந்த 2 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்களா, அது 10th உடைய பாலிட்டி, 10th உடைய எக்கனாமிக்ஸ், இது மட்டும் கொஞ்சம் நல்லா கவர் பண்ணா போதும். நான் அதுக்கு ஒரு பிடிஎஃபாவே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அந்த ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்கு நான் உங்களுக்கு கேள்வி பதிலாக ஒரு பிடிஎஃப் கொடுத்துருவேன். நீங்க அதை மட்டும் படிச்சா போதும். ஏன்னா இதுக்கெல்லாம் ரொம்ப நீங்க டைம் எடுத்து படிக்க தேவையில்லை. ஆனா மெயினா படிக்க வேண்டியது என்னன்னா, நீங்க சயின்ஸை மெயினா படிக்கணும். புரியுதுங்களா? இதெல்லாம் படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான். ஃபீஸோடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஆனா இது வந்து ஒரு சேவை மனப்பான்மை அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் பண்றோம். உங்களுக்கு ஃபீஸோடைய இது பாத்தீங்கன்னா 500 ரூபாய் மட்டும்தான்.
ஃபீஸ் வந்து வெறும் 500 மட்டும்தான். இப்போ இதுல ஜிபே, போன்பே, பேடிஎம் எது வேணாலும் பண்ணலாம். இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க, இந்த நம்பருக்கு நீங்க ஜிபே, போன்பே எது வேணாலும் பண்ணுங்க. 7904182924 இந்த நம்பருக்கு நீங்க ஜிபே பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். ஒன்லி 500 மட்டும்தான் ஃபீஸ். இந்த குரூப் டி இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்மளால முடியாது, நடக்காது, இல்ல நான் ஆனா போலீஸுக்கு தான் அவன் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வருஷத்தை நீங்க கிடைக்கிறீங்க. உங்களுடைய வருஷத்தையும் கிடைக்கிறீங்க, உங்களுடைய அந்த ஹியூமன் பவரையும் நீங்க வேஸ்ட் பண்றீங்க. அதனால கிடைச்ச வாய்ப்பு நல்லா பெண்களுக்கெல்லாம் இதுல வந்து ஆபீஸ்ல உட்கார்ற மாதிரி வேலையெல்லாம் இருக்கு. பெண்களுக்கு ஆபீஸ்லயே உட்கார்ற மாதிரி வேலையெல்லாம் இருக்கு. இந்த வாய்ப்பு, இந்த குரூப் டி வாய்ப்பை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே நல்லா உட்காந்து படிங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு சைட்ல இருந்து தான் ஆர்ஆர்பி குரூப் டில ரொம்ப ரேரா போறாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் இதோடைய அவேர்னஸ் கம்பல்சரி தேவை. ஏன்னா மெயினா படிக்கிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இல்லைன்னா போலீஸ், இந்த ரெண்டு தவிர வேற எதுவுமே எழுத மாட்டாங்க. ஆனா இதெல்லாம் நீங்க எழுதுனீங்க அப்படின்னா, ஏன்னா கிட்டத்தட்ட 22,000 வேகன்சி வருது. இது வந்து ஒரு பல்கான வேகன்சி. அதுல சென்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1000 வேகன்சி கிட்ட இருக்கு. சென்னையில மட்டுமே என்னது 1000 வேகன்சி கிட்ட இருக்கு. அப்ப இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை யாருமே விட்டுறாதீங்க. இப்ப ஒரு 18 வயசு ஆயிருந்தா எல்லாருமே இதுக்கு போடலாம். இப்ப நீங்க 12th முடிச்சிட்டீங்க, இப்ப காலேஜ் படிக்கிறீங்கன்னா பயப்படவே தேவையில்ல. நீங்க காலேஜ் படிங்க. நாங்க அப்பப்ப சொல்றத மட்டும் என்ன பண்ணுங்க, நீங்க நல்லா ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா ஈஸியா அடிச்சுட்டு போயிடலாம். இப்போ காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே நீங்க என்ன பண்ணலாம், வேலையே வாங்கிடலாம். இது கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. அதனால இதை விட்டுறாதீங்க. இப்ப இதுக்கான அட்மிஷன் நடக்குது. இது இப்ப இந்த வீடியோவை பாக்குறவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம கடந்து போயிடும். அதனால நமக்கு நிறைய விஷயம் தெரிய மாறுது. இப்ப ஆர்ஆர்பி குரூப் டி வருது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய மாறுது. கிராமத்துல இருக்கிற பசங்களுக்கு மேக்சிமம் தெரிய மாறுது. இப்போ அவங்களுக்கெல்லாம் இதை கொடுங்க. 500 ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. ஆனா வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் ஆகிற அளவுக்கு நாங்க உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்போம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.